ஹாய் நண்பா, நம்ம பேரள விஸ்வலட்சுமி சினிமாஸில் 3D படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. விடுவோமா நம்ம ஸ்டைலாக 3D கண்ணாடி போட்ட பார்த்த படம் தான் ஜுராசிக் வேர்ல்ட் நியூ பார்ன். டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா, கண்ணாடிக்கு 20 ரூபா, மொத்தம் 120 ரூபா போட்டாங்க. இந்த இன்ட்ரோ சீனுக்காக நம்ம தளபதி சூப்பர் ஸ்டாருக்காக இன்ட்ரோ சீன் போடுவாங்கல்ல, அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்படிப்பா அந்த டேரக்டர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜுராசிக் பார்க்கு எப்படி தெரியுமா வச்சுருக்காங்க, ஒரு மனுஷனை பிடிங்கி ஒட்டச்சி வாய்க்குள்ளே தள்ளுது, அப்படியே தெரிச்சுக்கிட்டு வருது இன்ட்ரோ சீனு. வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3D கிளாஸு. 3D கிளாஸை பற்றி சொல்லணும்னா, அந்த ரொம்ப க்ளோஸாக வர 3D எஃபெக்ட் இருக்காது, ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. கண்ணாடியை கழட்டி தேட்டர் வெளில வந்ததுக்கப்புறமா ஜுராசிக் பார்க் வர மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது. அதுதான் அந்த படத்தோட ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீம் கிளம்புறாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த தங்கம் வைரத்தை தேடி புதையலை தேடி போவாங்க. ஆனால் இவங்க ரிசர்ச்சுக்காக ஜுராசிக் பார்க்கோட ரத்தத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்க, எப்படியெல்லாம் உயிர் போகுது, ஒருத்தங்க உயிரெலாம் எப்படிலாம் காலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் தான் ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய ஒரு குடும்பம் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஃபேமிலி. அதில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அது நாய்க்குட்டி மாதிரி ஜுராசிக் பார்க்கை வளர்க்குது. அப்போ பார்க்கும்போது தான் தெரிந்து ஜுராசிக் பார்க்கை பயமுறுத்தவும் செய்கிறாங்க, நாய்க்குட்டி மாதிரி வளர்க்கவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெறித்தனமாக இருந்துச்சு நண்பா. பயங்கரமாக இருந்த அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க. அதில் நடுப்புற அந்த ஜுராசிக் பார்க் வரும், பயங்கரமாக இருக்கு நண்பா. அப்படியே அவ்வளோ பெருசு, அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த தேட்டரில் பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களாம் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க நண்பா. அதேமாரி நம்ம பேரலாம் தேட்டர் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. தேட்டருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு ½ hour மட்டும் தயவு செய்து ஏஞ்சி போயிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் படமே இருக்குது. ஒர்த்து நண்பா. படம் செம்மையாக குட்டி பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. படம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நண்பா. கீழே அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நண்பா, எப்படி இருக்குது நம்ம ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு.